மராட்டிய மன்னர்களின் சத்திரங்கள். அகண்டு அமைந்திருக்கும் அனைத்துலக நாடுகளின் கண்ணோட்டத்தில் இந்திய நாடு தனிச்சிறப்புகள் பல பெற்றிருக்கிறது. இந்நாட்டில் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என பெருமை உடையது தஞ்சை என்ற தஞ்சாவூர். ஆற்றங்கரை நாகரிகத்தின் உலகறிந்த செழிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு காவிரி பாயும் தஞ்சை வளநாடு. வேளாண்மை ஒரு கலை, நுண்கலைகளோடு போட்டி. விளைந்தது வான்முட்டும் நெற்குவியல், புகழ் விளைத்தது பெரிய கோயில். தழைத்தது நுண்கலைகள், இயல், இசை, நாட்டியம், கட்டிடக்கலை, ஓவியம். எத்தனை எத்தனை சிறப்புகளுக்கு பிறப்பிடமாக தஞ்சாவூர். இத்தகைய தஞ்சை நாட்டை சொந்தமாக்கிவிட அரசர் மரபுகளுக்குள் ஆசை வாராதா? தஞ்சை நாட்டை ஆட்சி செய்த அரச மரபினர் பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் பார்ப்புகழும் பெயர் பெற்றது தஞ்சாவூர். மன்னர் ஆட்சிகள் மாறின. எந்த மன்னராயினும் மக்களுக்கு நன்மைகளே செய்வார், நற்பெயர் பெறவே விரும்புவார். தஞ்சை மராட்டியர் தம் மக்களை பாராட்டியவர், இனம் மதம் பார்க்காதவர், மனிதருக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் மருத்துவம் பார்த்தவர், நுண்கலை வல்லுநர்களை போற்றியவர், நீதி நூல்களின்படி அனைவருக்கும் சமநீதி. ஆங்கிலேயரிடம் ஆட்சி உரிமையை கொடுத்தாலும் செம்மையாக வாழ்ந்தனர். இரண்டாம் சரபோஜி மன்னரின் அரசாட்சியில் போற்றத்தக்க பல தொண்டுகள் வரலாற்று முத்திரை பதித்தன. தஞ்சை மராட்டிய மன்னர்கள் மனிதர் வாழ உயிர் தேவை, உயிர் வாழ உணவு தேவை. பசி ஒரு பிணியாகும், பசி போக்க உணவிடுதல் வேண்டும். பிணி உடலுக்கு, உடல் பிணி போக்க மருத்துவம் வேண்டும். கல்வி கற்காதவர்க்கு கண்கள் புண்களாகும், அறியாமை போக்க பள்ளிக்கூடம் வேண்டும். இக்குறிக்கோள் மராட்டிய மன்னர்களுக்கு மனதில் நிலைத்தது. விளைவு தர்ம சத்திரங்கள், இலவச உணவு, இலவச மருத்துவம், இலவச கல்வி. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, இது முதுமொழி. இலவச உறைவிடம், இலவச உணவு ஊரில் உள்ள சோம்பேறிகளுக்கா? இல்லவே இல்லை. சத்திர நிர்வாகத்திற்கு
விதிகள் உண்டு. அந்த விதிகளின்படியே சத்திரங்கள் அமைக்கப்பட்டன. பெரிய அளவில் சமைப்பது ஆண்களுக்குரிய தொழில், அது நலபாகம். ஆனால் அன்போடு அன்னமிடும் கை பெண்களுக்கே உரியது. மராட்டிய மன்னர்களின் குடும்ப பெண்கள் பெயரிலேயே சத்திரங்களை அமைத்தனர். பெண்களை பெருமைப்படுத்தியது அவரது பெருந்தன்மை. அன்னத்தை விற்பது பாவம். அன்னத்தை விற்கும் அங்காடி எதுவும் அப்போது இல்லை. மராட்டிய மன்னர்கள் அனைத்து மதத்தினரிடையேயும் வேற்றுமை காட்டாமல் மத நல்லிணக்கத்தை செயல்படுத்தினர். ரம்ஜான் பண்டிகைக்கு இஸ்லாமியர்கள் காலையில் உணவு தயாரிக்க இரவு நேரத்தில் மணி ஓசை எழுப்பப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த நாளை ஒட்டி அரண்மனைக்கு வந்து பாட்டுகள் பாடி பரிசுகள் பெற்றனர். ஆங்கில வருடப்பிறப்புக்கு ஆங்கிலேயர்கள் உணவுக்கான உயிரினங்கள், பொருட்கள் அன்பளிப்பாக அனுப்பப்பட்டன. இந்து மதத்தினர் காசிக்கு சென்று நேரே திரும்பி ராமேஸ்வரம் வந்து வழிபாடு நடத்துவர். மராட்டிய மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்ட ஊர்களில் அத்தகைய பக்தர்கள் தங்கிச் செல்ல சத்திரங்கள் அமைக்கப்பட்டன. ஒரு காதம் என்ற சாலை அளவிற்கு ஒரு சத்திரம் உண்டு. தற்போதுள்ள அளவீட்டு முறையில் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சத்திரம். தனக்கு வந்தால்தான் கஷ்டத்தின் கடுமை தெரியும் என்பதும் ஒரு முதுமொழி. இரண்டாம் சரபோஜி மன்னர் 1820ஆம் ஆண்டு தானே காசி யாத்திரை சென்றார். 1821ஆம் ஆண்டு ஜூலை 10 முதல் அக்டோபர் 4ஆம் நாள் வரை காசியில் தங்கியிருந்தார். திரும்பி நேராக ராமேஸ்வரத்திற்கு 1822ஆம் ஆண்டு மே 9, 10ஆம் நாட்கள் சென்று மே 21ஆம் நாள் முத்தாம்பாள்புரம் வந்து சேர்ந்தார். இப்பயணத்தில் யாத்திரை செல்பவர்கள் சத்திரங்களில் தங்கும் போது அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படும் என்பதை தாமே உணர்ந்தார். உணர்ந்ததை செயல்படுத்தினார். ஏற்கனவே இருந்த சத்திரங்கள் மேலும் பொலிவு பெற்றன. யாத்திரை மேற்கொண்டவர்கள் மராட்டிய மன்னர்களின் சத்திரத்தில் தங்குகின்றனர். சரி, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள்? காலை எழுந்ததும் நீராட வேண்டும். ஒவ்வொரு சத்திரத்திற்கும் அருகே ஒரு குளம் வந்தது. நீராடியதும் இறை வணக்கத்திற்கு அருகிலேயே ஒரு கோயில் வந்தது. அடுத்தது உணவு. சத்திரத்தில் நாள்தோறும் 3 வேளை உணவும் உண்டு. சிலர் தாமே சமைத்து சாப்பிட விரும்பினால் அவர்களுக்கு உரிய சமையல் சாமான்கள், உணவு தயாரிக்க பொருட்கள் கொடுக்கப்பட்டன. நிம்மதி அவர்களுக்கும் உண்டு, சமையல் கலைஞர்களுக்கும் உண்டு. காலை உணவிற்கு பின் ராமாயணம், மகாபாரதம் ஆகிய உரைகளை தேர்ச்சி பெற்றவர்கள் கூறுவதை யாத்திரை மேற்கொள்பவர்கள் கேட்டு பயன்பெறலாம். உடல் நலமில்லாதவர்களுக்கு மருத்துவர் சோதித்து மருந்து கொடுப்பார். கர்ப்பிணி பெண்கள் பிரசவிக்க நேர்ந்தால் தகுந்தவர்கள் பிரசவம் பார்த்து உதவி செய்வார்கள். சத்திரத்தில் தர்மமே பிறந்தன. தாய் சேய் இருவரும் 3 மாதம் வரை சத்திரத்திலேயே தங்கி இருக்கலாம். மற்றவர்கள் 3 நாட்கள் முடிந்ததும் ராமேஸ்வர யாத்திரை தொடங்கிவிட வேண்டும். சில சத்திரங்களில் நிலையான பள்ளிக்கூடங்கள், உணவுக்கூடங்கள் நடைபெற்றன. மராட்டிய மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் மட்டுமே சத்திரங்கள் அமைக்கப்பட்டன. வடக்கே மல்லியம் சத்திரம் தொடங்கி தெற்கே அறந்தாங்கி வரையிலும் 17 சத்திரங்கள் இயங்கின. ராமேஸ்வரத்திலும் தனுஷ்கோடியிலும் சத்திரங்கள் இருந்தன. இச்சத்திரங்களில் சில இடங்களில் சிற்பிகள் மரவேலை, ஓவியம் ஆகிய கலைகளில் தேர்ந்தவர்கள் தம் கலைத்திறனை காட்டி சத்திரமாக இல்லாமல் கலை பெட்டகமாக அமைத்திருக்கின்றனர். சத்திரங்களை நிர்வகிக்க மராட்டிய மன்னர்கள் நிலங்கள், பொருட்கள் பலவற்றை வழங்கினார்கள். அந்த வருவாயிலிருந்தே செலவுகள் செய்யப்பட்டன. மராட்டியர் ஆட்சிக்குட்பட்ட மல்லியம் சத்திரம் தொடங்கி ராமேஸ்வரம் சேதுக்கரை வரை அமைக்கப்பட்ட சத்திரங்களை பார்வையிட வாருங்கள். புனித பயணம் சென்று வருவோம்.
மல்லியம் சத்திரம். இரண்டாம் சரபோஜி மன்னரின் மனைவி அகல்யாபாய் பெயரில் அமைக்கப்பெற்றது. மராட்டியர் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் வடக்கில் தோற்றுவிக்கப்பட்ட நுழைவாயில் மல்லியம் சத்திரம். மயிலாடுதுறையில் இருந்து 5 தொலைவில் உள்ளது. 1850 ஆண்டு அன்னசத்திரம் பழுதுபார்க்கப்பட்டது. அரசர்கள் வரும்போது அவர்கள் தங்க எண்பட்டை வடிவில் ஒரு மண்டபம் இருந்தது. அதற்கு எதிரில் ஒரு அத்தாணி மண்டபம். இன்றும் திருவிழந்தூர் திருவிழாவின் போது இந்த மண்டபத்தில் தெய்வ திருமேனியை அமர்த்தி வணங்குவது வழக்கமாக உள்ளது. தற்போது மல்லியம் சத்திர கட்டிடங்களின் இடிபாடுகளே மிச்சம். கோயில் குளம் மட்டுமே எஞ்சியுள்ளன. நஞ்சை, புஞ்சை குளம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. திருபுவனம் சக்குவாம்பாள் சத்திரம். பிரதாபசிம்ம மன்னரின் மனைவி சக்குவாம்பாள் நினைவாக தோற்றுவிக்கப்பட்டது. அம்மா சத்திரம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. குடந்தை நகர் செல்லும் வழியில் உள்ளது. தற்போது சத்திர கட்டிடத்தின் இடிபாடுகள் மட்டுமே உண்டு. இதை பராமரிக்க நிலங்கள், குளங்கள், மனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தாராசுரம் ராஜசாம்பாள் சத்திரம். இரண்டாம் துளஜா மன்னரின் மனைவி ராஜசாம்பாள் பெயரில் கட்டப்பெற்றது. தாராசுரத்தில் அரசலாற்றங்கரையில் கட்டிடங்கள், கோயில், மண்டபங்கள் உள்ளன. இது கல்விக்கூடமாக விளங்கி இருக்கிறது. ஓலைச்சுவடிகளில் எழுத பயன்படுத்தப்படும் எழுத்தாணிகள் இச்சத்திரத்தில் தயாரிக்கப்பட்டன. அவை சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு அனுப்பப்பட்டன. தற்போது இச்சத்திரத்தின் கட்டடங்கள் அலுவலகங்கள் நடத்த வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. கூணஞ்சேரி முத்தாம்பாள் சத்திரம். இரண்டாம் சரபோஜி மன்னருக்கு துணையாய் விளங்கிய முக்தாம்பாள் பெயரில் இச்சத்திரம் கட்டப்பெற்றது. தஞ்சை மாவட்டம் புள்ளப்பூதங்குடிக்கு அருகில் கூணஞ்சேரி சத்திரம் அமைக்கப்பெற்றது. தற்போது இச்சத்திரம் நல்ல நிலையில் நீடித்திருக்கிறது. நிலங்கள், தோப்புகளின் வருமானம் இதன் பராமரிப்பிற்கு உதவுகிறது. திருவையாறு பஞ்சநத மோகனாம்பாள் அன்னசத்திரம். இரண்டாம் துளஜா மன்னரின் மனைவி மோகனாம்பாள் நினைவாக ஒரு அன்னசத்திரம் கட்டப்பெற்றது. இரண்டாம் சரபோஜி மன்னரின் ஆட்சியில் கல்யாண மகால் என்ற மாளிகை கல்விக்கூடம், மருத்துவமனை என்று விரிவாக்கம் செய்யப்பெற்று தனிச்சிறப்பான ஒரு அற நிறுவனமாக திகழ்ந்தது. திருவையாற்றில் காவிரி ஆற்றின் வடகரையில் கட்டிடக்கலைக்கும் நுண்கலைகளுக்கும் வியக்கத்தக்க நுட்பங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இச்சத்திரம் அமைந்திருக்கிறது. பராமரிப்பு செலவினத்திற்காக நஞ்சை, புஞ்சை தோப்புக்கள் மன்னர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இச்சத்திரம் தற்போது சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வேத பாடசாலையாக தொடங்கி சமஸ்கிருதமும் தமிழும் போதிக்கப்பட்ட புகழ்பெற்ற கீழ்த்திசை கல்லூரியாக அரசர் கல்லூரி மலர்ந்தது. தற்போது இவற்றில் உயராய்வு மையங்கள் மலர்ந்து ஆய்வுத்துறையிலும் முன்னிற்கிறது. காலத்திற்கேற்றவாறு கணிப்பொறி, சமூகவியல், சமூக பணி ஆகிய பட்ட படிப்புகளும் தற்போது இயங்குகின்றன. பரதத்திற்கும் இசைக்கும் பெயர் பெற்ற மண்ணில் 1965 அரசர் இசைக்கல்லூரி தோற்றுவிக்கப்பட்டது. இன்று அது அரசு கல்லூரியாக விளங்குகிறது. திருவையாறு அரசர் கல்லூரியில் அருகே பெரிய அறிஞர் பெருமக்கள் பலர் பணியாற்றி தனி பாரம்பரியத்தையே உருவாக்கியிருக்கின்றனர். இக்கல்லூரியில் பயின்றவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி தம்மை உருவாக்கியோர் பெருமையை நிலைநாட்டி வருகின்றனர். கட்டடக்கலை நுட்பத்தை பார்ப்போம். காவிரி ஆற்று நீர் சீறி பாய்ந்து மோதினாலும் சேதமடையாத அஸ்திவார அமைப்பு, சந்தன கல்பதித்த ஆற்றங்கரை படிக்கட்டுகள், கல்யாண மகாலின் தூண்கள்,
நுண்கலைக்கு மராட்டியர் நாட்டிய வெற்றி தூண்கள். கல்லிலும் நுண்கலை பூத்துக் குலுங்குகிறது. இவற்றை செய்து வைத்த கலைஞர்களை பாராட்டுவதா, இவற்றை தோற்றுவித்த மன்னர்களை பாராட்டுவதா? நம் கடமை இவற்றை பாதுகாப்பது. கல்லூரி விடுதிகளில் இலவச உறைவிடமும் உணவும் வழங்கப்படுகிறது. நெடார் அன்னச்சத்திரம். குடந்தை தஞ்சை நெடுஞ்சாலையில் வெட்டாற்றின் வடகரையில் நெடார் அன்னச்சத்திரம் இயங்கி வந்தது. தற்போது முழுவதும் அழிந்து விட்டது. இதற்கு சொந்தமான குளம் மட்டும் நல்ல நிலையில் உள்ளது. வெண்ணாற்றங்கரை சத்திரம். இரண்டாம் சரபோஜி மன்னரின் மனைவி அகல்யாபாய் பெயரில் அன்னச்சத்திரமாக அமைக்கப்பெற்றது. தஞ்சையை ஒட்டியிருக்கும் வெண்ணாற்றங்கரையின் தென்புறம் அமைந்திருக்கிறது. இதற்கு அருகில் கஞ்சி வீடு என்ற அமைப்பில் ஏழைகளுக்கு கஞ்சி மட்டும் வழங்கிய நிறுவனம் பின்னர் வெண்ணாற்றங்கரை சத்திரத்தோடு இணைந்திருக்கலாம். இது சரஸ்வதி மகாலின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கியிருக்கிறது. இங்கு சந்தியான மண்டப அன்ன சத்திரத்தில் பிராமண போஜனம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இச்சத்திரம் முழுமையாக உள்ளது. தொண்டு நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. உள்ளே ஒரு கோயிலும் இருக்கிறது. தஞ்சாவூர் சிரேயஸ் சத்திரம். சிரேயஸ் என்ற வடமொழி சொல் நன்மைகள் தருவது என்ற பொருள் கொண்டது. இது தஞ்சை அரண்மனை கோட்டையில் வடக்கு வாசலில் உள்ளது. இந்த வழி கிழக்கே சென்று ராமேஸ்வரம் சேதுக்கரையில் சேர்கிறது. முதலாம் துளஜா மன்னரின் மனைவி ராஜகுமராம்பாள் பெயரில் தோற்றுவிக்கப்பட்டது. இங்கு வழிபாட்டிற்கு கோயில் உண்டு. இங்குதான் மராட்டியர் பள்ளி நடத்தப்பட்டது. தற்போது அரசர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச உறைவிடமும் உணவும் வழங்கி வருகிறது. தற்போது கட்டடம் தொன்மையாகிவிட்டாலும் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இச்சத்திர நிர்வாகத்திற்கென நிலமும் கட்டடங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. சைதாம்பாள்புரம் சத்திரம் இரண்டாம் சிவாஜி மன்னரின் மனைவி பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை சாலையில் அன்னச்சத்திரமும் குளமும் அழகான சூழலில் உள்ளன. சூரக்கோட்டையில் அமைந்த ராஜகுமாராபாய் சத்திரம் துளஜா மன்னரின் மனைவி பெயரில் அமைந்தது. சைதாம்பாள்புரத்திற்கு வெகு அருகில் இருந்ததால் அந்த சத்திரம் சைதாம்பாள்புர அன்னசத்திரத்துடன் இணைக்கப்பட்டது. தற்போது இடிபாடுகளே எஞ்சியிருக்கின்றன. இதன் நிர்வாகத்திற்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முக்தாம்பாள் சத்திரம். இரண்டாம் சரபோஜி மன்னருக்கு துணையாக விளங்கிய முக்தாம்பாள் பெயரில் இச்சத்திரம் அமைக்கப்பட்டது. தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் சாலையில் ஒரத்தநாடு என்ற ஊரில் உள்ளது. மராட்டியரின் கலைத்திறமைக்கு ஒரு தர்ம மகுடம். மகுடத்தின் உச்சியில் ஒரு முத்து. முத்தான அம்மையார் முக்தாம்பாள். இவர் சரபோஜி மன்னருக்கு குருவாக, அமைச்சராக, நெறி ஆளுநராக விளங்கி இருக்க வேண்டும். சரபோஜி மன்னர் தமது காசி யாத்திரையை முக்தாம்பாள் புறத்திலிருந்தே 1820 தொடங்கி தமது ராமேஸ்வர யாத்திரை முடித்து 1822 ஆண்டு மே மாதம் 21 நாள் முக்தாம்பாள் புறத்திற்கு வந்து சேர்ந்தார். கருங்கல் சிற்பங்கள் யாவரும் அறிந்ததே. ஆனால் செங்கற்களில் வைரத்தை பட்டை தீட்டுவது போல சிற்பிகள் தமது திறமையை காட்டியிருக்கின்றனர். இரண்டாம் சரபோஜி மன்னரின் புடைப்பு சிற்பம் இச்சத்திரத்தில் முகப்பு கட்டிடத்தில் உள்ளது. யார் அந்த முக்தாம்பாள்? கேள்வியின் முடிச்சு இதுவரை அவிழ்க்கப்படவில்லை. முடித்து வைத்த கொண்டையோடு செங்கல் புடைப்பு சிற்பங்கள், பல இடங்களில் அழகிய முகம், சுருட்டை தலைமுடி, தோடு அணிந்து நீண்ட காதுகள். அந்த அம்மையார் முக்தாம்பாள் தான். சரபோஜி மன்னரின் புடைப்பு சிற்பத்திற்கு இணையான அந்த அம்மையாரின் புடைப்பு சிற்பம்
முக்தாம்பாளையே குறிப்பிடுகிறது. செங்கல் இங்கு கருங்கல் ஆகிவிட்டது. மர வேலைப்பாடுகள், தூண்கள், அவற்றின் அழகு, கற்பனை கெட்டாத வளைவுகள், நெடிவுகள், மலர்கள், இலைகள், அடடா! உயிரற்ற மரங்களில் சிற்பியின் கைப்பட்டதும் உயிர் வந்து பூத்து குலுங்கி ஆடி அசைந்து நறுமணத்தை பரப்புகிறதே. மரவேலையா அல்லது சித்து வேலையா? கட்டடமா இல்லை காட்டுக்குள்ளே ஒரு நந்தவனமா? இக்கலை பெட்டகத்திற்குள்ளே கல்விக்கூடம் நடந்தது. தமிழ் பள்ளி, ஆங்கில பள்ளி, உறைவிடம், உணவு, மருத்துவம் அனைத்துமே இலவசம். வறுமையான குடும்பங்களுக்கு இலவச திருமணங்கள், உலுப்பைகள், நோயாளிக்கேற்ற பத்திய உணவு, ஆங்கிலேயர் தங்க தனி விடுதி, ஆங்கிலேயர்கள் தங்கியிருந்து இதன் பெருமைகளை புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கின்றனர். முக்தாம்பாள் சத்திர நிர்வாகத்திற்கு நல்ல வருவாய் வருவதற்கேற்ப நிலங்கள், சந்தை, தோப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அருகில் உடல் உறுப்பு நலிவுற்ற ஒரு தச்சு கலைஞர் தனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு சவுக்கண்டி என்ற கட்டடத்தில் மற்ற கலைஞர்களுக்கு போட்டியாக தம் திறமையெல்லாம் வடித்து மரக்கலைக்கெல்லாம் உயிர் கொடுத்து நிற்க காலில்லாதவர் தம் கலையை காலம் உள்ளவரை நிற்க வைத்திருக்கிறார். யமுனாம்பாள்புரம் சத்திரம் இரண்டாம் சரபோஜி மன்னரின் மனைவி யமுனாம்பாள் பெயரில் நிறுவப்பட்டது. கும்பகோணம் பட்டுக்கோட்டை சாலையில் நீடாமங்கலத்தில் அமைந்திருக்கிறது. பயணியர் தங்குமிடம், அன்னச்சத்திரம், பள்ளி, குளம், அரசர் தங்குமிடம் எழில்மிகு மண்டபத்தில் உள்ளன. தற்போது இடிபாடுகளோடு காட்சி தருகிறது. இங்கு மாணவிகளுக்கு இலவச உறைவிடமும் உணவும் வழங்கப்படுகிறது. யமுனாம்பாள் புகழ் பாடும் பாடல் ஒன்று இரவு உணவிற்கு முன் பாடப்பட்டு வருகிறது. காசான்குளம் சத்திரம் பட்டுக்கோட்டையில் காசான்குளக் கரையில் கட்டப்பெற்ற கட்டிடங்கள் இடிந்து விட்டன. குளம், மாட்டுச் சந்தை வருவாய் தருகிறது. மாணவருக்கு ஒரு விடுதி உண்டு. நிர்வாகத்திற்காக நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மோகனாம்பாள்புரம் சத்திரம் இரண்டாம் துளஜா மன்னரின் மனைவி பெயரில் அமைந்தது. இந்த இடம் ராஜா மடம் என்றும் அழைக்கப்படுகிறது. கட்டடம் தொன்மையானது. பள்ளிக்கூடம் நடந்த இடம் இடிந்திருக்கிறது. தற்போது மாணவர்களுக்கு உறைவிடமும் உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. எதிரில் உள்ள குளத்தை செம்மைப்படுத்தி படிக்கட்டுகள் கட்டிய ஆங்கிலேயரின் பணி கல்வெட்டாக காட்சி தருகிறது. இதன் நிர்வாகத்திற்காக நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அம்மணி சத்திரம் எனும் சுலக்ஷனாம்பாள் சத்திரம் இரண்டாம் துளஜா மன்னரின் மனைவி சுலக்ஷனாம்பாள் பெயரில் நிறுவப்பட்டிருக்கிறது. வேளங்குளம் என்ற இந்த ஊர் அம்மணி சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராஜா மடத்திலிருந்து ஒரு காத தூரத்தில் உள்ளது. தற்போது கட்டிடம் இடிபாடுகளோடு காட்சி தருகிறது. குளம் ஒன்று உள்ளது. இச்சத்திரத்தின் பராமரிப்புக்காக மன்னர் குடும்பம் நிலங்களையும் தோப்புக்களையும் வாங்கி வைத்திருக்கிறது. அருகில் உள்ள அட்சயபுரீஸ்வரர் கோயில் சத்திரத்தைச் சேர்ந்ததாகும். மணமேல்குடி திரௌபதாம்பாள் சத்திரம் பிரதாபசிம்ம மன்னரின் மனைவி திரௌபதாம்பாள் பெயரில் அமைக்கப்பட்டது. அன்ன சத்திரம் மட்டுமே நடந்து வந்தது. தற்போது கட்டிடங்கள் முழுமையாகவும் அதை ஒட்டிய கடைகள் வாடகைக்கும் விடப்பட்டிருக்கின்றன. நிர்வாக செலவினத்திற்கு நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. மீமிசல் ராஜகுமாராம்பாள் சத்திரம் முதல் துளஜா மன்னரின் மனைவி ராஜகுமாராம்பாள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடங்கள் தொன்மையான நிலையில் உள்ளன. வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. கோயிலும் மருத்துவமனையும் இருக்கின்றன. சத்திர நிர்வாகத்திற்கு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன.
அறந்தாங்கி சத்திரம். மராட்டிய மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் சேதுக்கரை செல்லும் வழியில் கடைசியாக இது உள்ளது. தற்போது குளம் உள்ளது. மாட்டுச்சந்தை இயங்கி வருகிறது. இந்த ஊரிலேயே நிர்வாக செலவிற்காக நிலங்கள் வாங்கி வழங்கப்பட்டிருக்கிறது. இராமேஸ்வரம் சத்திரம். இராமேஸ்வரத்தில் மராட்டிய மன்னர் காலத்தில் 2 சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு மானிட உயிர் பிரிந்ததும் ஈமக்கடன்களை ஆண்மகன்தான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவன் தாய்க்கும் தந்தைக்கும் ஆண்டுதோறும் திதி கொடுக்கும் போது தாய் தந்தையரின் முந்தைய 2 தலைமுறைகளுக்கு மட்டுமே ஈமக்கடன் செய்வது மரபு. அதற்கு முந்தைய வம்சாவழியினரின் ஆத்மா சாந்தியடைய சில புண்ணிய நீர்நிலைகளில் சங்கல்பம் செய்வது சிறப்பு. அத்தகைய புண்ணிய தீர்த்தங்கள் ராமேஸ்வரத்தில் 22 உள்ளன. 1822ஆம் ஆண்டு இதோ இந்த ராமேஸ்வரத்தில் தான் 2ஆம் சரபோஜி மன்னர் மே மாதம் 9, 10ஆம் நாட்களில் தங்கியிருந்தார். காசி யாத்திரை முடித்து நேரே ராமேஸ்வரம் வந்து முறைப்படி தமது வழிபாட்டு முறைகளை செய்தார். 2ஆம் ஏகோஜி மன்னர் காலத்து செப்பேடு ஒன்று சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளது. மேல்புறம் ஒரு படம். ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் சிவன், பார்வதி. சிவனுக்கு ராமன் மலர் அர்ச்சனை செய்கிறான். அவனுடன் சீதை, இலக்குவன், அனுமன். பட்டுக்கோட்டை ஆவுபாயி அம்மாள் பெரியகோட்டை என்ற ஊரிலிருந்த தமது 72 வேலி நிலத்தை ராமேஸ்வரத்தில் உள்ள அன்னதான தர்ம சத்திரத்திற்கு கொடையளித்திருக்கிறார். இந்த தர்மத்திற்கு இடையூறு செய்பவர்கள் காசி ராமேஸ்வரத்தில் காராம்பசுவை கொன்ற பாவம் அடைவார்கள். இஸ்லாமியரானால் மெக்கா மதினாவில் பன்றிக்கறி தின்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் என்று செப்பேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்னதானம் செய்வது அரசர்களுக்கு மட்டுமே உரியதா? இல்லை, இரக்க மனமுடைய குடிமக்களுக்கும் உண்டு. ராமேஸ்வரம் மேல வீதியில் இருந்த மராட்டியர் சத்திரம் முழுவதும் இடிந்து விற்பனை செய்யப்பட்டது. சேதுக்கரை சத்திரம் அண்மையில்தான் தனுஷ்கோடி என்ற சேதுக்கரை ஊரை கடல் நீர் மூழ்கடித்து சிதைத்தது. சேதுக்கரையில் மராட்டிய மன்னர்கள் கட்டிய பழைய சத்திரம் சேதமடைந்தது. புதிய சத்திரம் என்று 2வது சத்திரம் கட்டப்பட்டது. தற்போது தனுஷ்கோடி என்ற ஊரே மூழ்கி போய்விட்டது. எஞ்சி நிற்பது சில இடிபாடுகள். இதோ தஞ்சாவூர் ராஜா சத்திரம் என்று இந்த இடிந்த கட்டிடத்தை அந்த ஊர் மக்கள் அடையாளம் காட்டுகின்றனர். இங்கு நாள்தோறும் 300 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. வங்கக்கடலுக்கு பசி. ருசி பார்க்க நினைத்தது தஞ்சை உணவு சுவையை. இப்போதில்லை மராட்டியர் சத்திரம். கடல் சாப்பிட்டு போட்ட எச்சம்தான் இந்நிலை. சேதுக்கரை வழிபாட்டை முடித்து சரபோஜி மன்னர் 1822ஆம் ஆண்டு மே 21ஆம் நாள் முக்தாம்பாள்புரம் வந்து சேர்ந்து தமது காசி ராமேஸ்வர யாத்திரையை நிறைவு செய்தார். தாம் கண்டு வியந்த பல செயல்முறைகளை தஞ்சையில் அமைத்தார். பயணிகளுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன குறைபாடுகள், தான் அனுபவித்த இன்னல்கள் புனித யாத்திரை பயணிகளுக்கு ஏற்படாத வண்ணம் சத்திரங்களை பொலிவு செய்தார். எந்த அரசரானாலும் நிலைக்காது அவரது மகுடம். காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் அவரது தர்மம். மராட்டிய மன்னர்களின் தர்மத்தை சேதமுறாது எஞ்சியுள்ள சத்திரங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றன. மாமன்னர்கள் உலகத்தையே ஆட்டி படைத்தனர். அடங்கி போயிற்று அவர் உயிர் சமாதிகளில். வென்றதெல்லாம் சென்றது, வந்ததெல்லாம் போனது. நிலைத்து நிற்பது தர்மம்.
தர்மம் ஒன்றுதான். தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் பல சத்திரங்களை அமைத்தார்கள். அந்த சத்திரங்கள் பல சமுதாய சேவைகளை செய்து வந்தன. இந்த சத்திரங்களின் நிர்வாகம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரெவென்யூ போர்டு மூலமாகவும் பின்னர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 1961ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் போர்டு கலைக்கப்பட்ட பிறகு இந்த சத்திரங்களின் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரின் பொறுப்பில் வந்தது. இந்த நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு ஒரு தனி அமைப்பு இயங்கி வருகிறது. ராமேஸ்வரம் செல்லும் யாத்திரிகர்களுக்கு தேவையான இலவச தங்கும் வசதி, உணவு, மருத்துவ வசதி மற்றும் முதியோர்களுக்கு ஓய்வூதியம், மாணவ மாணவியருக்கு உறையுள் மற்றும் இலவச கல்வி, இலவச உணவு ஆகிய சேவைகளை இந்த சத்திரங்கள் செய்து வந்தன. மராட்டிய மன்னர்களின் குறிப்பாக 2ஆம் சரபோஜியின் இத்தகைய தொண்டு பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவியருக்கான இலவச தங்கும் விடுதிகள் என்று இன்றளவும் தொடர்ந்து வருகின்றன. சத்திரங்களின் நிர்வாகம். தஞ்சை மராட்டிய மன்னர்கள் தோற்றுவித்த தர்ம சத்திரங்களின் நிர்வாகத்தினை ஆங்கிலேய அரசு 1817ஆம் ஆண்டில் ரெகுலேஷன் ஆக்டின் படி போர்ட் ஆஃப் ரெவென்யூவிடம் ஒப்படைத்தது. 1871ஆம் ஆண்டின் லோக்கல் ஃபண்ட் ஆக்டின் படி சத்திரங்களின் நிர்வாகம் லோக்கல் ஃபண்ட் போர்டுக்கு மாற்றப்பட்டது. 1884ஆம் ஆண்டு லோக்கல் போர்டு சட்டத்தின்படி நிர்வாகம் டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்கு மாறியது. 1961ஆம் ஆண்டு சட்டப்படி டிஸ்ட்ரிக்ட் போர்டு அமைப்புகள் கலைக்கப்பட்டன. 1961ஆம் ஆண்டிலிருந்து சத்திரங்களின் நிர்வாகம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தஞ்சை நகரில் சத்திர நிர்வாகத்திற்கெனவே ஒரு தனி அமைப்பு இயங்கி வருகிறது. இதற்கென ஒரு வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் மற்றும் அரசு விதிகளின்படி அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் தனியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசர்கள் நிறுவிய தர்ம சத்திரங்களை நிர்வகிக்கும் நிறுவனம். இந்த உணர்வோடு தஞ்சை மாவட்ட ஆட்சியரின் கண்காணிப்பில் சத்திர நிர்வாகம் இயங்கி வருகிறது. தஞ்சை மராட்டிய மன்னர்களின் தர்ம உள்ளங்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவோம்.